எனக்கு வர புகாரில் வந்து 2 டைப் இருக்கும். ஒண்ணு வந்து, "அண்ணா என் கூட இருக்கிறவங்கலாம் என்ன பார்த்து பொறாமப்படுறாங்க. இவங்கள வச்சுட்டு நான் லைஃப்ல எப்படி உருப்புடுறது?" அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் வந்து, "என் கூட இருக்கிறவங்கலாம் என்ன விட லைஃப்ல பெருசா அச்சீவ் பண்றாங்க. என்னால முடியல." அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பேரிசன்ல ஜெலஸியா இருக்கிறது. இந்த பொறாமை அப்படின்ற ஒரு விஷயம் நல்லதா, கெட்டதா? இது வந்துடுச்சுன்னா நம்ம என்ன தப்பு பண்றோம்? அந்த தப்புல இருந்து நம்ம எப்படி வெளியில வர்றது? இதை நம்மளோட லாபத்துக்கு எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்? அப்படின்றத பத்தி நம்ம பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரகுலன். தேங்க் யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். அண்ட் அதே சமயத்தில் நம்ம எக்ஸ்பர்டைசர் அகாடமியில் இன்ஜினியரிங் மாடல் ரிலீஸ் ஆகுது. நான் ஏன் இன்ஜினியரிங்க்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, ஏஐ வந்ததுக்கப்புறம் நிறைய டிஸ்ட்ரப்ஷன் இருக்கும். ஸோ அதனால் ஐடியில் இருக்கிறவங்கள விட இந்த கோர் இன்ஜினியரிங்கில் இருக்கிறவங்களுக்கு நிறைய டிமாண்ட் கிரியேட் ஆக போகுது, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரப்போகுது. ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் இன்ஜினியரிங் சைடு வந்து இட் இஸ் கோன் பி குட். ஸோ அதை ஒன்று பாருங்கள். ப்ளஸ் வந்து நம்ம சேனல் மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து எக்ஸ்பர்டைசர் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் நம்ம ஆரம்பித்தோம். அந்த பசங்க இப்போ சூப்பராக தீயாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம சேனல் மெம்பர்ஸோட ஜாப் கிரைசிஸை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் மெம்பர்ஸே கிரியேட் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம் அது. அண்ட் எக்ஸ்பர்டைசர் அகாடமி ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம். இப்போ எக்ஸ்பர்டைசர் ஜாப்ஸ், இன்னும் ஒரு சீக்ரெட் ப்ராஜெக்ட்டும் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் சொல்கிறேன். இது என்னன்னா, நம்ம சேனல் மெம்பர்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 மில்லியன் ஆண்டர்பிரனர்ஸ் கிரியேட் பண்ணுறதா என்னோட கோல். நான் சும்மா வந்து ஃபேன் ஃபாலோயிங்கை கிரியேட் பண்ணுறது இதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. ஸோ அதனால் லெட் அஸ் ஹெல்ப் ஈச் அதர் அவுட். நம்மளோட பிளாட்ஃபார்ம் நம்ம சேனல் மெம்பர்ஸ் பில்ட் பண்ணுறது எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், ப்ரொமோட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதை பற்றி பேசுங்க. இதில் கிடைக்கிற வேலை வாய்ப்பு எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணுங்கள். இப்போ வெர்ச்சுவல்டைன்மெண்ட் நம்ம சேனல் மெம்பர்ஸ் வச்சு தான் ஆரம்பித்தோம். அதில் இப்போ ரெக்ரூட்மெண்ட் போயிட்டு இருக்கு. எக்ஸ்பர்டைசர் அகாடமியில் இப்போ ரெக்ரூட்மெண்ட் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. pretty much we'll help each other out. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 சினாரியோ. ஒன்று வந்து பொறாமை வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பார்த்து படுறது, இன்னொன்று வந்து நம்ம மற்றவங்கள பார்த்து படுறது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு சினாரியோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க படுறது அப்படின்றத வந்து நம்ம இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இட் இஸ் அ சைன் ஆஃப் யுவர் சக்ஸஸ், இட் இஸ் யுவர் சைன் ஆஃப் யுவர் க்ரோத் அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம நல்லா இல்லைன்னா நம்மளை பார்த்து யார் பொறாமப்படுவோம். ஸோ நம்மளை பார்த்து பொறாமப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி வருது அப்படின்னா தட் மீன்ஸ் லைக் வி ஆர் ப்ராக்ரஸிங். ஸோ நீங்கள் அது வந்து ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்டாக எடுத்துக்க தேவையில்லை. பட் அட் த சேம் டைம் வந்து அவங்க கூடவே வச்சிருக்கிறது வந்து இட் இஸ் நாட் அ குட் திங். ஏன்னா அவங்க வந்து நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்க போகிறதில்ல, செய்ய போகிறது கிடையாது. பட் இட்ஸ் அன் இண்டிகேட்டர் டு ஷோ தட் யூ ஆர் ப்ராக்ரஸிங். நீங்கள் கரெக்டான வழியில் போயிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் நல்லா முன்னேறுவீங்க அப்படின்ற நம்பிக்கை வந்து உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அது வந்து இட் இஸ் சம்திங் தட் யூ கேன் see as your progress. அது ஒரு விஷயம். பட் அட் த சேம் டைம் வந்து அந்த சர்க்கிளை விட்டு தள்ளி போகிறது அப்படின்றது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறது என்னன்னா, அவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும், அவங்கள விட நான் நல்லா இருந்து காட்டணும், சூப்பராக ஒரு கார் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் உங்களுக்கு லாபம் கிடையாது. நீங்கள் அவங்கள ஜெயிக்கிறது வந்து உங்களோட கோல் அப்படின்னா நீங்கள் அந்த வட்டத்துக்குள்ளார தான் நீங்கள் சுற்றிக்கிட்டு இருப்பீங்க. உங்களோட கோல் வந்து இப்போ நான் இங்கே பக்கத்து வீட்டுக்காரனோட நல்லா இருக்கணும் அப்படின்னா எண்ட் ஆஃப் தி டே என்ன அச்சீவ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வந்து ஒரு 65 வயசு வரப்ப அவங்களோட நீங்கள் பெட்டராக இருந்திருப்பீங்க. இப்போ இதுவே வந்து நான் பில்கேட்ஸோட பெட்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எய்மில் நீங்கள் போட்டு எதையாவது ஒன்று பண்ணி அந்த இடத்துக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு காரணம் நீங்கள் அந்த அளவுக்கு பார் அதிகமாக வச்சு அந்த இடத்துக்கு நீங்கள் ஓடினீங்க, அந்த இடத்த தொடணுன்றதுக்காக நீங்கள் ஓடினீங்க. பக்கத்து வீட்டுக்காரனோட பெட்டராக இருக்கணும் அப்படின்னா அவனோட மேலே ஒரு மாடிக்கு மேலே ஒரு சின்ன ரூமை போட்டிருக்கலாம், இல்லை ஒரு கார் பெட்டராக ஒரு கார் வாங்கி வச்சிருக்கலாம். இதை தான் நீங்கள் எய்ம் பண்ணியிருப்பீங்க, இதுக்கு தான் உழைச்சிருப்பீங்க, இதை தான் அச்சீவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் இந்த ஜெலசி இருக்குது அப்படின்றதுனால அவங்க மேலே நம்ம ஒரு வெறுப்பை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஐடியாஸை யோசிக்கிறதுக்கு பதிலாக, நம்ம வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறதுக்கு பதிலாக அவங்களோட கோவத்தை பற்றி அவங்க என்ன செஞ்சாங்க, என்ன எப்படி பார்த்தாங்க, எப்படி பேசிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் தோக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அதனால் தட் இஸ் பேசிக்லி வாட் தே வாண்ட். அவங்களுக்கு வந்து ஜெலசி இருக்குது, பொறாமை இருக்குது அப்படின்றதுனால அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தோக்கிறத பார்க்கணும், நீங்கள் கீழே விழுறத பார்க்கணும். ஸோ அப்போ வந்து நீங்கள் எந்திரிச்சு ஓடுறது தான் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர அவங்க சொல்லிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை யோசிச்சிங்கன்னா நீங்கள் விழ தான் போகிறீங்க. சொன்னால் அது பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு ப்ரூவும் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து அவங்க கிட்டக்க வந்து நான் ஜெயிச்சு காட்டுறேன், அதை பண்ணி காட்டுறேன், இதை பண்ணி காட்டுறேன், பிரோஜனமே கிடையாது. நான் சீரியஸாக சொல்கிறேன். அவங்க நாளைக்கு உங்களுக்கு நீங்கள் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவார்டு கொடுத்தா நீங்கள் அவங்களோட பெட்டராக தான் இருப்பீங்களே தவிர நீங்கள் வந்து பெரிய மலையை தாண்டி மலையை பிடிச்ச மலையை காங்கர் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் பெருசாக அச்சீவ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அது ஒரு கோலாகவே வச்சுக்காதீங்க. உங்களை பார்த்து யாரோ ஜெலசி இருக்காங்களா, ஓகே தட் மீன்ஸ் லைக் வி ஆர் டூயிங் குட். நம்ம இந்த விஷயத்தை இன்னும் டபுளாக பண்ணுவோம், இன்னும் ட்ரிபிளாக பண்ணுவோம். அவங்க கிட்ட காட்டணும்னு அவசியமே கிடையாது. இன்னொரு விஷயம் கைஸ், நம்ம இந்த ஜெலசி அப்படின்றது வந்து இந்த வீட்டு பக்கத்தில் ரிலேட்டிவ்ஸ் இந்த சைட்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். இதை தாண்டி ஆஃபீஸ் ஸ்பேசஸில் வந்து சம்டைம்ஸ் வந்து ரொம்ப நாசுக்காக இருக்கும், நம்மளுக்கு தெரியாது அவங்க நம்ம ஜெலஸாக இருக்காங்க கூட தெரியாது. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு இன்ட்ராக்ட் பண்ண மாட்டோம். பட் அந்த ஜெலசி எங்கே ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம முன்னேற்றம் அவங்களுக்கு பிடிக்கல, நம்மளை வந்து நம்ம ஏதோ ஒரு விஷயம் நம்ம அட்ராக்ட் பண்ணுறோம் க்ரௌடை, நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் முன்னேறோம் அப்படின்றது வந்து அவங்களுக்கு பிடிக்கல. அப்போ அந்த ஜெலசி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பின்னாடி போய் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ அந்த இடத்துல நின்றுக்கிட்டு நம்மளுக்கான முயற்சிகளை நம்ம முன்னேற்றத்தை வந்து தடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் அங்கே பின்னாடி இருக்கும். நம்ம வந்து ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், அவங்க சொல்லியிருப்பாங்க இல்லை இல்லைங்க இதை விட இன்னொருத்த நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் அதுக்கான தகுதியான ஒரு ஆளாக இருப்போம். இருந்தாலும் அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஜெலசி ஒரு விஷயமா இருக்கும். ஸோ என்னோட ஒரு விஷயம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறது என்ன அப்படின்னா வந்து நம்ம ஆஃபீஸில் இந்த மாதிரி இடத்துல ஒர்க் பண்ணுறப்ப நீங்கள் அந்த ஆஃபீஸில் இதில் தான் என்னோட வாழ்க்கையை நான் முடிச்சுக்க போகிறேன் அப்படின்னா அந்த இடத்த வந்து உங்களோட வாழ்க்கையை மாற்றிக்கோங்க, விச் இஸ் ஓகே. அந்த இடத்துல நீங்கள் வந்து இதுதான் இதை தாண்டி நான் வேற ஒரு கம்பெனிக்கு ட்ராவல் பண்ண போகிறது கிடையாது, இங்கே மட்டும்தான் அப்படின்னா அங்கே சர்வே பண்ணுறதுக்கு எது வேணாலும்
நீங்கள் பண்ணிட்டு போங்க. பட் இதை தாண்டி எனக்கு ஒரு லைஃப் இருக்குது, நாளைக்கு நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பேன், நான் ஒரு லட்சாதிபதி ஆவேன், கோடீஸ்வரன் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பெரிய விஷயத்தோட கனவோட இருக்கிறப்ப இங்கே இருக்கிறவங்களை யாரையுமே நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கான ஒரு விரோதியாக நீங்கள் மாற்றுறதுக்கு எந்த ஒரு விஷயமும் பண்ணாதீங்க. அவங்கள வந்து ட்ரிகர் பண்ணுறதோ, அவங்கள வந்து இரிட்டேட் பண்ணுறதோ, அவங்கள பற்றி ஏதாவது ஒரு விஷயம் பின்னாடி பேசி ஒரு பொருளை கிரியேட் பண்ணுறதோ, பாலிடிக்ஸில் இன்வால்வ் ஆகிறதோ, இதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. ஏன்னா உங்களை வந்து அவங்க ஞாபகம் வச்சுக்கிறது எதுக்காக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது அவங்க வேற ஏதோ ஒரு கம்பெனியில் போகிறப்ப எனக்கு ஒரு நல்ல டெவலப்பர் வேணும் அப்படின்றப்ப நம்ம எல்லாரும் இப்போ உங்களுக்கே வந்து யாராவது ஒரு நல்ல பையனாக இருந்தால் ரெஃபர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கம்பெனியில் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாத்தையும் தாண்டி அந்த ஃப்ரெண்ட்ஸ்லேயே யார் வந்தால் என் பேரை கெடுக்க மாட்டான், இவன் நல்லா வேலை செய்வான், எனக்கு பேர் நல்ல பேர் இருக்குது, அந்த பேரை கெடுத்துக்கூடாது, என்னை நம்பி இன்னைக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க, நாளைக்கு என்ன நம்பி இன்னொருத்தர் கேட்பாரு, அவருக்கு நான் வேலை வாங்கி கொடுக்க முடியும் இந்த ரெஃபரலில். ஸோ அப்போ அந்த பேரை கெடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லேயே வந்து யாருக்கு அந்த விஷயம் நல்லா தெரியுமோ, யார் வந்தால் நம்ம பேர் கெடாதோ அவங்கள தான் நம்ம வந்து கூப்பிடுவோம். ஸோ பிரிட்டி மச் இதான் கைஸ். நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் வந்து உங்களை பார்த்து ஒருத்தவங்க பொறாமப்படுறாங்க அப்படின்னா நம்ம சைடு என்ன விஷயம் அது பொறாமப்படுத்துது அப்படின்னு பாருங்கள். தேவையில்லாமல் நம்ம அந்த இடத்துல சூப்பர் ஸ்டாராக இருந்து நம்ம அந்த ஆஃபீஸில் மட்டும்தான் இருக்க போகிறோம்னா ஓகே, இல்லை நம்ம அடுத்து இன்னொரு ஆஃபீஸ் போக போகிறோம், நம்ம இன்னும் 10 பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம், நம்ம ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆகிறதா நம்ம பிளான் வச்சுக்கோங்க. இங்கே வந்து இன்னைக்கு வந்து அவங்க கிட்ட நம்ம ஏதோ இன்டெரக்டாவோ டைரக்டாவோ போட்டி போட்டுட்டு இருப்போம். ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்களோட லைம் லைட்டை நம்ம எடுத்துக்கிறத அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. இந்தமாரி ஒரு விஷயம்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் விட்டு கொடுத்துருங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் அவங்கள இந்த மாதிரி ஜெயிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு வந்து உங்களோட சக்ஸஸ்க்கு வந்து தேல் பி ஸ்டெப்பிங் ஸ்டோன். வேகமாக லைஃப்பில் முன்னேறப்ப முடிஞ்ச வரைக்கும் ஒரு முட்டுக்கட்டையை நடுவில் போகணும்னு நின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது, அவங்க செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ அதில் ஜெலசி ஆரம்பிக்கிறப்பே வந்து 2 ஃபேக்டர். ஒன்று வந்து நீங்கள் முன்னேறதுக்கான ஒரு அறிகுறி ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்து நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அவங்களை ட்ரிகர் பண்ணுறீங்க. ஸோ அந்த ட்ரிகர் பண்ணுறது பிரயோஜனமே கிடையாது. ஸோ அதை பார்த்துட்டு என்னன்னு பார்த்துட்டு ரெக்டிஃபை பண்ணுங்கள். ஸோ இது வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஜெலசியாக நம்ம பண்ணுற ஒரு விஷயத்துக்கு நம்ம பண்ண வேண்டியது. அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஜெலஸ் ஆகிறது இதுதான் கைஸ் ஆக்சுவலி இருக்கிறதுலே ஒர்ஸ்டான ஒரு விஷயம். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து என்னைக்கு வந்து ஒரு பெரிய ஐடியாஸை நோக்கி நம்ம ஓட ஆரம்பிக்கிறோமோ யோசிக்கிறோமோ அன்றைக்கி தான் வந்து நம்ம லைஃப் மாறும். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து மாதம் ஒரு 50,000 எனக்கு தேவைப்பா, அந்த 50,000 தான் என் லைஃப் நான் நிம்மதியாக வாழ்வேன், வீட்டு வாடகைலாம் கட்டிடுவேன், ஸ்கூல் ஃபீஸ்லாம் கட்டிடுவேன் அப்படின்னா என்னோட ஃபோக்கஸு எனர்ஜி எல்லாத்தையுமே வந்து எதுக்கு செலவிடுவேன்னா அந்த 50,000 தேடி ஓடுறதுல தான் இருக்கும். எங்கே போய் நின்னா எனக்கு அது கிடைக்குமா அந்த இடத்துல தான் போய் நிற்பேன். இப்போ அந்த 50,000 வந்து ஒரு மாதத்தில் ஒரு 2ஆம் தேதியோ 3ஆம் தேதியோ உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, மிச்சம் 28 நாள் வந்து ஒன்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சும்மா இருக்கலாம், எதுவுமே பண்ணாமல் டிவி பார்த்துட்டு இருக்கலாம். இன்னொன்று வந்து அதே உழைச்சி முன்னேறணும்னு நினைக்கிறவன் என்ன பண்ணுவான், அந்த 50,000 விட்டுட்டு வந்தாச்சு, 50,000 வந்துச்சு, திரும்ப ஒரு இன்னொரு 50,000 எனக்கு எதுக்கு நான் 50,000 பின்னாடி ஓடணும், நான் ஒரு 10 லட்ச ரூபா பின்னாடி ஓடுறேன். இதை யார் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பா, எனக்கு திறமை இருக்குது, உழைப்பு இருக்குது, ஸ்கில் இருக்குது, யார்கிட்ட போனால் எனக்கு அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பிரெயினில் நீங்கள் அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கு. இப்போ இதுவே வந்து நீங்கள் யாரையோ ஒருத்தரை கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறீங்க, லெட்ஸே வந்து உங்களோட பக்கத்து வீட்டு பையனோ உங்களோட அண்ணனோ தம்பியோ யாரோ ஒருத்தவங்க ஒரு ரிலேட்டிவ்லையோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லையோ யாரையோ ஒருத்தவங்களை கம்பேர் பண்ணிட்டு என்னை விட இவன் நல்லா இருக்கிறான், இவனும் நானும் ஒன்றா தானே படித்தோம், எப்படி அவனுக்கு மட்டும் நல்ல லைஃப் இருக்குது எனக்கு இல்லை இப்படின்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் யாரை பீட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆள் தான். எலான் மஸ்கோ பில் கேட்ஸோ கிடையாது, உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆள், அவர் உங்களோட கொஞ்சம் பெட்டராக இருக்கிறாரு, இவ்வளோதான். இதுதான் உங்களோட டார்கெட்டாக நீங்கள் வச்சுப்பீங்க. இது என்ன ஆகும்னா ஒரு நாள் 2 நாள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அதுக்கப்புறம் வந்து வேறு ஊருக்கு போயிடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது மனசில் நிற்கவே நிற்காது, நீங்கள் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சு. பட் இது தினம் வந்து உங்கள் அண்ணனோ தம்பியோ உங்கள் ஃப்ரெண்டையோ வந்து டெய்லியும் பார்க்குறப்ப இந்த பொறாம குணம் அப்படின்றது வந்து ஒரு சராசரியாக ஒரு சின்ன குணன்றதை மாறி இது ஒரு பழக்கமாகவே மாறிடும். எந்த பழக்கமே 45 நாள் 50 நாளைக்கு மேலே நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை மாற்றுறது அவ்வளோ கஷ்டம். ஸோ இப்போ இந்த பொறாமப்படுறது வந்து உங்களோட பார்ட் ஆஃப் யுவர் ஹேபிட்டாகவே ஆகிடும். ஹேபிட்டு டெய்லி காலை எழுந்திரிச்சோன்னா ஒருத்தங்க அவங்கள பார்த்து பொறாமப்படுவீங்க. இந்த ஹேபிட் அதோட நிற்காது, அடுத்தது யாரை பார்த்து பொறாமப்படலாம் அப்படின்ட்டு அவங்கள பொறாமப்பட்டு முடிச்சதுக்கப்புறம் இன்னொருத்தவங்களை பார்த்து பொறாமப்படுவீங்க. என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ், வந்து சும்மா ஒரு மனுஷனை யோசிச்சுக்கிட்டு இவன் அப்படி இருக்கான், இவன் அப்படி இருக்கான், இவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான், இந்த ஆளுக்கு நான் ஃபேனு, இவருக்கு நான் ஃபேனு, இந்த ஆக்ட்ரஸ்க்கு நான் ஃபேனு, இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறவங்களாம் வந்து லைஃப்பில் முன்னேறவே முடியாது. அதை வந்து சில பேர் ஃபேக்காக யூஸ் பண்ணிப்பாங்க, ஓகேவா, ஒரு அதனால வந்து நம்மளுக்கு நிறையா வந்து அட்டென்ஷன் கிடைக்குது, இதை வச்சு நம்ம ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக சில பேர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் அதை தாண்டி வந்து இஃப் யூ ஆர் திங்கிங் அபவுட் பீப்புள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் டூ ஹார்ட் டு சக்சீட் அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்கள் அது பாலிடிக்ஸோ இது சோஷியல் சர்வீஸோ இதில் ஒன்று இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மக்களை பற்றி யோசிக்கிறதுனால உங்களுக்கு ஒரு இன்சைட்ஸ் கிடைக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் கூட வந்து அதில் இருக்கிற கஷ்ட நஷ்டம் அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுனால தான். நீங்கள் அதில் இருக்கிற ஒருத்தங்களை நல்லா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பொறாமப்பட்டு அந்த மாதிரி உட்காந்து யோசிக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு ப்ரோஜனமும் கிடையாது. அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் என்னென்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஜென்ரலாக இந்த மாதிரி மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுறது அப்படின்றது வந்து அது நம்மளுக்கு
அவங்களுக்கு மேலே நம்மளுக்கு ஒரு ஒரு கோபமாக மாறணும். அவன் நல்லா இருக்கிறான் அப்படின்றத பார்த்து நம்மளுக்கு பொறாமை வருது, அது நம்மளுக்கு ஒரு எரிச்சலை மூட்டுது அப்படின்றது அதோடு நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பிரிட்டி மச் உங்களுக்கு கடைசியாக என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அல்சர் தான் கிடைக்கும், வயிற்றுச்சல் தான் கிடைக்கும், வேறு எதுவுமே இருக்காது. பட் அதுவே வந்து அதை தாண்டி வந்து சரி அதை நான் நல்லா இருக்கணும், அவனை விட நான் நல்லா இருக்கணும் அப்படின்னா நான் உழைக்கணும், நான் உழைக்காமல் இருக்கிறேன், நான் சோம்பேறியாக இருக்கிறேன், எனக்கு நாலேஜ் இல்லை, என்னால் அது பண்ண முடியல இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவம் எல்லாம் உங்கள் மேலே வரணும். ஸோ அந்த கோவம் உங்கள் மேலே வராமல் இந்த ஃபஸ்ட்டு ஹாஃப் மட்டும் நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப்பில் நல்லா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அண்ட் ஆல்சோ கைஸ், நீங்கள் வந்து எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஹானஸ்ட்டாக சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க கிட்டக்க எப்போவுமே வந்து கேண்டிடாக கேளுங்க. நான் வந்து இது வரைக்கும் யாரை பற்றியா பொறாமப்பட்டிருக்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொவோக்கிங்காக ஒரு கொஷினை கேளுங்க. கேஸ் லைட்டிங் அது நீங்கள் பண்ணீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் நீ பண்ணியிருக்க, இங்கே நீ பண்ணியிருக்க, அங்கே நீ பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவனிக்காமல் செஞ்சதாக கூட இருக்கலாம். பட் அது வந்து அந்த நேரத்தில் நீங்கள் ஏதோ ஒரு பொறாமப்பட்டு ஒரு விஷயத்தில் பேசினதாவோ செஞ்ச ஒரு விஷயமாவோ இருக்கலாம். அதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சொல்லுவாங்க. எப்போவுமே நான் சொல்லுவேன், என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு வந்து இப்போ இல்லை, ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 6 months முன்னாடி வந்து நான் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, அவர் எப்போ பார்த்தாலும் இன்னொரு ஃப்ரெண்டை பார்த்து பொறாமப்பட்டுகிட்டே இருப்பார். அவர்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, அவர் வந்து இப்போ நீ என்கிட்ட வந்து இந்த கேள்வியை கேட்குறல்ல, ஸோ இந்த இப்போ இன்னைக்கு வந்து லைஃப்பில் நல்லா இருக்கணும், அவனோட நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் அந்த ஒரு பொறாமையில காலேஜ்லேருந்து இன்ன வரைக்கும் அந்த பொறாமை உனக்கு இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப இதை நீ வந்து அப்பையிலேருந்தே வந்து அவனோட பெட்டராக இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ உட்காந்து தேடி ஓடி இருந்த அப்படின்னா வந்து இன்னைக்கு ஒரு 40 வயசில் நீ அந்த கேள்வியை கேட்டிருக்க மாட்டேன். இனிமேல் அதை எனக்கு ஏதாவது பண்ணணும், அவனோட நான் பெட்டராக இருக்கணும், எனக்கு இது வந்து டார்ச்சராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவம் இவ்வளோ நாள் இந்த கோவத்தை வந்தே தவிர நீ வந்து ஒன்றை நீ மாற்றிக்கிறதுக்கு எதுவுமே நீ பண்ணலை. இன்ன வரைக்கும் அவனோட நீ பெட்டராக இல்லை. 40 வருஷம் ஓடிடுச்சு, இன்ன வரைக்கும் நீ அவனோட பெட்டராக இல்லை. ஸோ அந்த 40 வருஷத்தில் நீ மிஸ் பண்ணிட்டது. ஸோ அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே உங்களை பற்றி வந்து ப்ரொவோட்டிக்காக வந்து ஒரு கொஷின் கேளுங்க. கேட்டுட்டு அவங்க வந்து நீங்கள் யாரை பற்றியா பொறாமப்படுறீங்களா, நீங்கள் மற்றவங்கள்ட்ட எப்படி இருக்கிறீங்க, திமிரா இருக்கிறீங்களா, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் கேளுங்க. ஸோ தட் கிவ்ஸ் அன் ஐடியா அபவுட் யோர் கேரக்டர். ஸோ உங்களை ஹானஸ்ட்டாக பார்த்து உங்களை பற்றி ரிவ்யூ கொடுத்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் குட் டு ஷேப் யுவர் செல்ஃப். நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்றது நம்மளுக்கு சம்டைம்ஸ் வந்து 3rd person வியூவில் வந்து பார்த்தா தான் தெரியும். ஸோ அது மாதிரி பார்த்தா பெட்டராக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் பொறாமப்படுவீங்களா, உங்கள்கிட்ட வந்து கலெக்ஷன் ஆஃப் பொறாமப்படுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறாங்களா அப்படின்றத பற்றி இந்த கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி யாரையா பார்த்து பொறாமப்பட்டு அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் எப்படி வெளியில் வந்தீங்க, நீங்கள் அவங்களோட பெட்டராக ஆனீங்களா இல்லையா அப்படின்றது தான்.